ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மாவின் சமையலறை கோயம்புத்தூர் சமையல். வாங்க இன்றைக்கி ரொம்ப சூப்பரான தேங்காய் பால் சாதம் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஃபுல்லாகவே நெய்லேயே செய்யணுனாலும் செய்யலாம். விரிஞ்சி இலை, ஏலக்காய், பட்டை, கிராம்பு சேர்த்துக்கிறேன். இதுக்கு ரொம்ப மசாலா பொருட்கள் சேர்க்க தேவையில்லை. இது நல்லா எண்ணெயில் பொரியட்டும். இன்றைக்கி நம்ம செய்கிறது 1 கிலோ அளவுக்கு செய்ய போகிறோம். அதுக்கு 200 கிராம் அளவுக்கு வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 200 கிராமுங்கிறது மீடியம் சைஸ் வெங்காயத்தில் ஒரு 5 வெங்காயம் கட் பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும். வெங்காயத்தை ரொம்ப நல்லா வதக்க வேண்டாம். லேசாக கலர் மாதிரி வதக்குனா போதும். கண்ணாடி பதம் வரும்போது மற்ற பொருட்களை எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இந்த ஸ்டேஜில் இதோட இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி, 1.5 ஸ்பூன் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கிறேன். இதுவும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு லேசாக வதக்கி விடுங்க போதும். ரொம்ப வதக்கணுங்கிறது இல்லை. ரொம்ப வதக்கணுன்னா நம்ம தேங்காய் பால் சாதம் கலர் மாறி போயிடும். ஒரு 5 பச்சை மிளகாயை 1-2 அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது இதோடு சேர்த்துக்கிறேன். இது தேங்காய் பால் சாதத்துக்கு இது மட்டும்தான் காரம். உங்களுக்கு எந்தளவு காரம் வேணுமோ அந்தளவு சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளி மட்டும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளி லேசாக வதங்கினா போதும், ரொம்ப வதங்கி வரக்கூடாது. கலந்து விட்டுக்கோங்க. இதோட நான் இன்றைக்கி ஸ்வீட் கார்னும் பச்சை பட்டாணியும் சேர்த்து தான் இது செய்ய போகிறேன். ஒரு 1/2 கப் அளவுக்கு ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கிறேன். 1 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி இதோட சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இன்றைக்கி நான் 2 தேங்காயை பால் எடுத்து முதல் பால் 2ஆம் பால் எல்லாம் ஒன்றா கலந்து எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இன்றைக்கி தேங்காய் பால் சாதத்தை ஜீரக சம்பா அரிசியில் தான் செய்ய போகிறோம். நீங்கள் பாஸ்மதி ரைஸில் செய்கிறதுனாலும் செய்யலாம். அரிசியை நான் முதல்லையே அளந்து எடுத்து 2 தடவை தண்ணியில் களைஞ்சிட்டு ஊற வச்சுருக்கேன். இந்த டம்ளருக்கு 6 டம்ளர் அளவுக்கு அரிசி இருந்துச்சு. அப்போது டோட்டலாக நம்ம 12 டம்ளர் அளவுக்கு தண்ணி, பால் எல்லாம் சேர்க்கணும். ஆனால் பிரியாணிக்குள்ளே அதே அளவு தான். 6 டம்ளருக்கு நம்ம மொத்தம் 10.5 டம்ளர் அளவுக்கு மட்டும் சேர்த்தா போதும். அதனால் தேங்காய் பால் போக மீதி நான் தண்ணி கலந்துக்கிறேன். எல்லாமே சேர்த்து நமக்கு 10.5 டம்ளர் அளவுக்கு மட்டும் சேர்த்தா போதும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. இதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா தண்ணி கொதித்து வரும்போது நம்ம ஊற வச்சுருக்க அரிசியில் இருக்க தண்ணியை வடிச்சிட்டு அரிசியை இதோட சேர்த்துக்கலாம். அம்மாவின் சமையலறை கோயம்புத்தூர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஆல்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனே வரும். இதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி மல்லித்தலை சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் வச்சிங்கன்னா அரிசியும் தண்ணியும் ஒன்றா வந்துடும். இங்கே பாருங்கள், ஒரே அளவில் அரிசியும் தண்ணியும் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தம் போட்டுக்கலாம். தம் பண்ணும்போது ஸ்டவ் ஃபுல்லாக சிம்மில் வச்சுருங்க. மேலே ஒரு வெயிட் வச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். சூப்பராக தேங்காய் பால் சாதம் ரெடியாகி வந்துருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக தேங்காய் பால் சாதம் ரெடி. நான் இப்போ உடச்சி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், உதிரி உதிரியான சாதம் ரெடியாக இருக்குது. கீழே கொஞ்சம் கூட இது பிடிக்காமல் சூப்பராக ரெடியாகி வந்துடும். இதுக்கு மேலே கொஞ்சமாக நெய் ஊற்றி அப்படியே ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மூடி வைங்க. அதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக சாதம் ரெடியாக இருக்கும். போதும். இதை அப்படியே லேசாக தடவி விட்டுட்டு அதை மூடி வச்சிடலாம்.
நான் இப்போ உங்களுக்கு இதை உடச்சி எடுத்து காமிக்கிற பாருங்கள் எந்தளவு உதிரியாக வந்திருக்கு சாதம்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.